Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு குட்டியா ஒரு அவேர்னஸ் வீடியோ, அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி நான் நம்புறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனாலும் சரி, இல்ல இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருக்கீங்கனாலும் சரி, இல்ல Subscribe பண்ணிட்டு unsubscribe பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்ல Subscribe பண்ணாம நம்ம வீடியோ வாட்ச் பண்றீங்க அப்படினாலும் சரி, மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ரெண்டு விஷயத்துல ஃபர்ஸ்ட் சொன்ன அவேர்னஸ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ பிக் பாஸ் 4 வரைக்கும் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் கோ கிரீன் அப்படின்றது. இதை பற்றி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோ நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மறுபடியும் நான் இதை சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இயற்கை வளங்கள் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்ற காலகட்டம் போய் இயற்கை வளங்களை அழிச்சாதான் நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EIA 2020. IPL 2020 தெரியும், அது என்ன EIA 2020 அப்படின்னு கேட்குறவங்க தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த IPL 2020 விட இந்த EIA 2020 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இயற்கை வளங்களை அழிச்சிட்டு தான் நம்ம வீடு ஃபேக்ட்ரி எல்லாமே கட்டிகிட்டு இருக்கோம். அப்படி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே அதிகமாகிறதால நமக்கு வேலைவாய்ப்பு இன்கம் எல்லாமே அதிகமாகும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சரி, நம்மளால் வீடு கட்டுறதோ ஃபேக்ட்ரிஸ் கட்டுறதோ கண்டிப்பாக நிறுத்த முடியாது, இயற்கை வளங்களை அழிக்கிறதை தடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்கை வளங்களை நம்மளால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். அந்த விதத்தில் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 500 மரக்கன்றுகளை அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருக்குமே ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த நல்ல விஷயத்தை எடுத்து பண்ண ஒவ்வொரு பிரதருக்கும் என்னுடைய ஹார்ட்டி தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். எதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோவை ஒரு 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க மனசில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவே இந்த வீடியோடைய சக்ஸஸாக நான் நினச்சிப்பேன். இப்போ இவங்க பண்ண இந்த சின்ன விஷயம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டாகவே இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த மரக்கன்றில் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா புங்கன் மரம். புங்கன் மரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் கூட பத்தாது, அந்தளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எதனால் இது ரோட் சைடில் வைக்கிறாங்கன்னா இது பொல்யூஷன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், நிறைய ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணும். ஒரு வேப்ப மரத்துக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இந்த புங்கன் மரத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த புங்கன் மரத்தை நம்மளும் நம்ம வீட்டு வாசலில் இப்போ வைக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லார் சார்பாகவும் இந்த செடியை எங்கள் வீட்டு அடுத்த ஜென்ரேஷன் கையால் இந்த செடியை இப்போ நான் வைக்க போகிறேன். வாங்க இப்போ ஓகே. ஸோ செடி வச்சாச்சு. ஸோ நீங்களும் மேக்ஸிமம் உங்கள் பர்த்டே இல்லைனா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மரக்கன்றுகளை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கள். அதுவே ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். மேக்ஸிமம் பனை மரம், புங்க மரம், வேப்ப மரம் அந்த மாதிரி மரக்கன்றுகளாக வச்சா ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கிளைமேட் வேறு மழை வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ. டீ அப்படின்னு சொன்னாலே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குதுல்ல. உலகத்திலேயே தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிற ஒரு ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டீ தான். அப்படி ரெகுலராக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற டீ எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம எப்படி ப்ராடக்ட்லேருந்து பேண்டமிக் வரைக்கும் சைனா ஐட்டம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த டீயும் சைனாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஷென் நங் அப்படின்ற ஒரு பேரரசர் தான் இந்த டீயை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு நாள் அவர் தோட்டத்தில் உட்காந்து சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு இருந்தப்போ அவர் குடிச்சிட்டு இருந்த அந்த தண்ணியில் ஒரு இலை விழுந்திருக்கு. அந்த இலை விழுந்த தண்ணி குடித்த பிறகு அவர் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இலையுடைய செடியை தேடி கண்டுபிடிச்சு அப்படி உருவானது தான் இந்த டீ அப்படின்னு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இதுக்கு இருக்குது. சரி வாங்க நம்ம மசாலா டீ ரெசிபி எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த மசாலா டீக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த டம்ளரில் 4 டம்ளர் டீ வரா மாதிரி நான் இப்போ டீ ரெடி பண்ண போகிறேன். எனக்கு டீ திக்காக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவை அப்படின்றத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் டீ தூள் எடுத்திருக்கேன்.
இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியோடைய ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. 3 கிராம்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். அடுத்தது புதினா இலை வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 5 ஸ்பூன் சுகர் நான் எடுத்திருக்கேன். இஞ்சி சேர்த்துருக்கிறதால காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக 1 ஸ்பூன் சுகர் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் உங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்து வச்சுருக்க 1 டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை இந்த மாதிரி ஒரு குட்டி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இதுலேயே ஏலக்காவும் போட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் வந்து நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏலக்காவுடைய ஃப்ளேவர் வந்து நம்ம டீயில் நல்லா இறங்கும். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கலாம். இது கூடவே ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா தண்ணியில் இறங்கின பிறகு இது கூடவே பட்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டையை கூட இந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம். இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கிராம்பு, புதினா, இது கூடவே டீ தூளையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 3 டம்ளர் பாலையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சிருக்க சுகரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி பொங்கி வர்றது வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சுகர் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடலாம். டீ வந்து எப்போவுமே ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாது. அதோடைய டேஸ்ட்டே வந்து மாறிடும். இப்போ டீயோட நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் சேர்ந்து இந்த மசாலா டீ வாசனை வேறு லெவலில் வருது. அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ ஒரு கப்பில் நல்லா நுரை வர அளவுக்கு இந்த டீயை அடித்து ஊற்றிக்கலாம். டீ எப்போவுமே நுரையோட குடித்தாதான் அதோடைய டேஸ்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்ம மசாலா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா டீ கூட மிளகாய் பஜ்ஜி வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ நீங்களும் இந்த டீயை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.